மதுரை உசிலம்பட்டி பள்ளி செல்வதை தடுத்த கட்சியினை பார்த்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிய மாணவிகள் மிரண்டு போன கட்சியினர். அரசு கள்ளர் பள்ளிகள் ஆதி திராவிடர் பள்ளிகளை பெயர் மாற்றம் செய்து அரசு பள்ளிகளாக மாற்றம் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி சந்துரு தலைமையிலான கமிஷன் தமிழக அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. கள்ளர் பள்ளி பெயர் மாற்றத்திற்கு தென் மாவட்டங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. குறிப்பாக மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அரசு கள்ளர் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் வெள்ளிக்கிழமையான இன்று ஒருநாள் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என அனைத்து கலர் கூட்டமைப்புகள் மற்றும் அனைத்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்திருந்த நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பாப்பாப்பட்டி, மேக்கிலார்பட்டி, பெருமாள்பட்டி, பெருங்காமநல்லூர் உள்ளிட்ட பெரும்பாலான அரசு கள்ளர் பள்ளி மாணவ மாணவிகள் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் பள்ளி குழந்தைகளின்றி பள்ளி வெறிச்சோடி காணப்பட்டது. பள்ளியில் ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உசிலம்பட்டி அருகே பூச்சிப்பட்டி அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் பெரும்பாலான மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்த நிலையில் பக்கத்து கிராமங்களிலிருந்து வந்திருந்த மாணவ மாணவிகள் பள்ளி செல்ல முற்பட்டனர். அப்பொழுது அங்கு வந்திருந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் அவர்களை நேற்றே பள்ளிக்கு விடுமுறை என அறிவிச்சாச்சே, அப்புறம் ஏன் வந்தீர்கள் என திட்டினர். இதனால் ஆவேசமடைந்த பள்ளி மாணவிகள் எங்களுக்கு விடுமுறை என ஆசிரியர்கள் சொல்லவில்லையே, நாங்கள் ஏன் லீவு போட வேண்டும்? பொம்பளை பிள்ளை அசிங்கமா பேசலாமா? நாங்கள் உங்க மேல கேஸு கொடுக்கட்டுமா என ஆளுக்கு எகிர்ற நிலைமை விபரீதம் அடைவதை கண்ட அங்கிருந்த போலீசார் பள்ளி குழந்தைகளை சமாதானப்படுத்தி பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். இதனை கண்ட ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் மிரண்டு போய் அங்கிருந்து வெளியேறினர்.